அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமாயணம் கதை சொல்லும் போட்டியின் 3வது தலைப்பு ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி. தசரதன் தன் 4 மகன்களுக்கும் திருமணம் முடித்து 4 மகன்களையும் மருமகளையும் அயோத்திக்கு அழைச்சிட்டு வராங்க. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தசரதன் இறை உணர்வு வேண்டி காட்டுக்கு போய் தவம் செய்யலான்னு முடிவு செய்கிறாங்க. அதனால முனிவர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் முடிவெடுத்திருக்கேன், ராமர் அடுத்த ஆட்சி ஆளட்டும் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க, சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் இதை கைகேயிட்ட சொல்ல போகிறாங்க. கைகேயிட்ட சொன்னோன்னே கைகேயி தன் மகன் பரதன் நாட்டை ஆள வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கூனி சொன்ன பேச்சை கேட்டு அவங்களுக்கு 2 வரங்கள் தசரதன் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வரங்களில் ஒரு வரமாக தன் மகன் பரதன் நாடு ஆள வேணும்னும், 2வது வரம் ஸ்ரீராமர் 14 ஆண்டுகள் வனம் செல்ல வேண்டும்னு வரம் கேட்பாங்க. வேற வழியே இல்லாமல் தசரதனும் அதுக்கு ஒப்புக்கொள்வாங்க. ஒப்புக்கொண்டதுக்கப்புறம் இதை ராமர்கிட்ட சொன்னோன்னே ராமர் மனமாற தன் சகோதரனுக்காக சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சகோதரன் நாடாக இருந்தாலும் அவர் செல்வம் பெற்றாலும் நான் செல்வம் பெற்றாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மனமாற அவர் ஏற்றுக்கொள்வார். இதனை அறிந்த சுமத்ரையும் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாங்க, நீ ராமனோட தம்பியாக போக வேண்டாம், அவருடைய தொண்டனாக தொண்டு செய்ய போக வேண்டும். ராமரும் சீதையும் அயோத்திக்கு வந்தால் நீயும் வா, இல்லைன்னா அவர்களோட உயிரை விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதைதான் கம்பர் மூது ஆனவன் முன்னம் முடிந்திடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லக்ஷ்மணர் தவக்கோலத்தில் வரத ராமர் பார்த்துட்டு அதிர்ச்சி இழந்துட்டு லக்ஷ்மணா அப்படிங்கிறாங்க. உடனே லக்ஷ்மணருக்கு ரொம்ப கோபம் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, அவங்க என் தந்தையும் இல்லை, அவங்க என் தாயும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கு ராமர் இது யாருடைய குற்றமும் இல்லை, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணரை சமாதானப்படுத்திட்டு லக்ஷ்மணர் சொல்கிறாரு, சீதைக்கும் எனக்கும் நீங்கள் தான் எல்லாமே, நீங்களும் எங்களை திறந்துட்டா எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதைதான் கம்பர் நீர் உள எனில் உள மீனும் நிலமும், பார் உள எனில் உளையாவும் பார்ப்புரின், நார் உளதனு உழாய் நானும் சீதையும் ஆர் உளர் எனின் உளம் அருளுவாய் என்றான். இப்போ லக்ஷ்மணனும் ராமரும் காட்டி கிளம்பியாச்சு. இப்போ சீதை கிட்ட போய் ராமர் சொல்கிறாங்க, அது ரொம்ப சூடாக இருக்கிறது, அங்கெல்லாம் நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லி சீதைகிட்ட சொல்கிறாங்க. சீதை அதுக்கு சொல்கிறாங்க, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சிங்கம் புலி இவற்றிலிருந்து காப்பாற்ற முடியாத அல்ப வீரரா நீங்கள், இதை என் தந்தை பார்த்தாங்கன்னா அவங்க தவறாக எண்ண மாட்டார்களா அப்படின்னு சொல்லி மேலும் சீதை சொல்கிறாங்க, ஸ்ரீராமர் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி, அதனால் நானும் உங்கள் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதையும் வராங்க. இப்போ லக்ஷ்மணர் ராமர் சீதை 3 பேரும் காட்டுக்கு செல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லோரும் சோகத்தால் தாக்கப்பட்டு அழுதார்கள். யாரெல்லாம் அழுதார்கள்? ஆண், பெண், பெரியவர்கள், குழந்தைகள், மான், மயில் இவையெல்லாம் அழுதன என்று சொல்லிக்கொண்டே வந்த கம்பர் மாடியில் நின்று அழுத வண்ணம் இருந்த பெண்களின் கண்ணீர் சாளரத்தின் வழியாக மழை போல் கொட்டியது என்றும் கூறினார். பின்னை அதை முடிக்க வேண்டுமல்லவா? பெண்ணின் கர்ப்பப்பையிலே இன்னும் உருவமாகாமல் இருக்கும் அந்த உயிரும் கூட அழுதது என்றால் மற்றொரு என் சொல்ல அப்படின்னு கம்பர் சொல்றாரு. சுமந்திரர் ராமர் லக்ஷ்மணர் சீதை 3 பேரையும் காணத்துக்கு அழைத்து செல்ல தமசா நதிக்கரையோரத்தில் விட்டுட்டு பட்டாபிஷேகத்துக்காக அழைச்சிட்டு போக வேண்டிய நான் உங்களை இப்படி காட்டுக்காக விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு புரண்டு அழுதுகிட்டு இருக்காரு. 5 நாட்கள் கழித்து பட்டினியோடு ஸ்ரீராமனை எண்ணியவாறு அழுதபடி இருந்த தசரதன் சுமந்திரரை பார்த்ததும், தேரோட்டியே எங்கே என் குழந்தை என்றார். கானகத்திலே விட்டுவிட்டேன் மன்னா, 14 ஆண்டுகள் கழித்து வந்து விடுவேன் என்று சொன்னார் என்றதும், ஐயோ கூனி வரம் கேட்கச் சொல்லி கைகேயி வரங்கள் கேட்டு என் வாய்மையை காப்பாற்றுவதற்காக நீ இந்த மாநகரை விருப்பத்தோடு துறந்தாயா ராமா, நானும் விருப்பத்தோடு வானகம் போகின்றேன் என சொல்லி உயிர் துறந்தார். தசரதனின் புனித உயிர் ஒரு விமானத்தில் தேவர்கள் ஏற்க மேல் உலகம் சென்றது. இதையே கம்பர் வேயுயர் காணும் தானும் தம்பியும் மிதிலை பொன்னும் போயினன் என்றான் என்ற போல்தத்தே ஆவி போனான் என கூறுகிறாரு. இது எல்லாமே பரதன் நாட்டில் இல்லாதப்போ நடக்கிறது. பரதன் அயோத்திக்கு வந்துடுறாங்க. உயிரற்ற உடல் போல் அயோத்தி இருக்கிறத பார்த்துட்டு பரதன் கைகேயிட்டு கேட்குறாங்க, ஏமா நாடு இப்படி இருக்குது, அப்பா நல்லா இருக்காங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க.
அதுக்கு கைகேயி சொல்கிறாங்க, தந்தை வந்து காலமாகிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா பதறி போய், அப்பா எப்படி இறந்தாங்க, என்ன ஆச்சு, என்னன்னு சொல்லுங்கள், அண்ணன் எங்கே, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, கைகேயி சீதா, ராமன், லக்ஷ்மணன் 3 பேருமே வந்து காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா ரொம்ப பதட்டமாயிட்டு, அப்பா எப்படி வானகம் போனாங்க, அண்ணன் எப்படி கானகம் போனாங்க, அவங்க கானகம் போனதுக்கப்புறம் இவங்க வானகம் போனாங்களா, இல்லை வானகம் போனதுக்கப்புறம் கானகம் போனாங்களா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், அப்பாவுக்கு இது தெரியுமா, யாரும் தடுக்கலையா, நீங்கள் ஏன் தடுக்கலையா, இந்த மாதிரி நிறைய கேள்வி வருது. பரதன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கைகேயி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் 2 வரங்கள் கேட்டேன், நீ வந்து நாடாளணும்னும் ராமன் வந்து காட்டுக்கு செல்லணும்னு கேட்டேன், இதை தாங்க முடியாமல் தந்தை வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப கோபம் கொண்ட பரதன் வந்து, நீ என் அன்னையா, நான் உன் மகனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன் அண்ணனாகிய ராமனை பார்க்கணும்னு கானகம் புறப்படுறாங்க. அங்கே குகனை சந்திச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போய் லக்குவன் வந்து பரதனை பார்த்தோன்னா ரொம்ப கோபம் கொள்கிறாங்க. இவர் வந்து தவ கோலத்தில் வந்து போகிறாரு. தவ கோலத்தில் பார்த்தோம்னா ராமன் வந்து கேட்குறாரு, என்ன பரதா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரதன் வந்து தன் அண்ணனை பார்த்து ரொம்ப அழுது உருகி தன் தந்தை இறந்த செய்தியை வந்து கூறி ரொம்ப தழுவி கொண்டு அழுகுறாங்க. அழுதுட்டு வந்துட்டு, நீங்கள் தான் நாடாள வேணும், வாங்க உடனே நம்ம நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு ராமர் வந்து, இல்லை, நம்ம தந்தை சொல்ல வந்து நிறைவேற்ற வேண்டியது வந்து நம்ம 2 பேரோட கடமை தான், நீ தான் நாளாட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வந்து சொல்கிறாங்க. ராமனின் கட்டளைப்படி நான் நாட்டாளுறேன்னு பரதன் வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 14 வருடம் நீங்கள் வந்து கானகத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் நாட்டாள வேணும், அது 1 நிமிடம் தாமதம் ஆனாலும் நான் வந்து தீயில விழுந்து என் உயிரை வந்து விட்டுருவேன், இது வந்து உங்கள் மேல் ஆணை அப்படின்னு சொல்லி பரதன் சொல்கிறாங்க. ராமரும் அதை ஏற்றுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் திருவடிகளை ஏந்துகின்ற பாதுகைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பாதுகைகளை வச்சு தான் வந்து நான் ஆட்சி செய்ய போகிறேன். பாதுகைகளை வந்து வாங்கிக்கிட்டு பரதர் வந்து